ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பத்திரிகை செய்தியில் ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இசேவை மைய ஆப்ரேட்டருடைய மனக்குமரல் உயர்த்தப்படுமா இசேவைக்கான கட்டணங்கள். ஓகே, மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு திட்ட சேவைகளை ஆன்லைன் வாயிலாக பெற தமிழக அரசின் மின்னாளுமை முகமை டிஎன்இஜே வாயிலாக இசேவை மையங்களை செயல்படுத்துகிறது. இசேவை மையம் 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இசேவை மையம் மூலமாக வருமானம், இருப்பிடம், ஜாதி, வாரிசு சர்டிபிகேட் மற்றும் பற்றா மாறுதல் போன்ற 200க்கும் மேற்பட்ட சேவைகளுக்கு விண்ணப்பம் செய்யலாம். அனைத்து சேவைகளுக்கும் தலா 60 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். மையத்தில் தரப்படும் விண்ணப்பத்தை துறை அதிகாரிகள் பரிசீலித்து சான்று ஒப்புதல் வழங்கி வருகின்றனர். 2012 மின்சார கட்டணம், பேப்பர் விலை, கடை வாடகை, மூலதன பொருட்களின் அன்று இருந்த விலைகளை விட இன்று அனைத்தும் பொருட்களோட விலைகள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஆனால் 13 வருடங்கள் ஆகியும் சேவை கட்டணங்கள் மட்டும் உயரவே இல்லை. இதனால் இசேவை மைய ஆபரேட்டர்களுடைய வாழ்வாதாரங்கள் கேள்விக்குறியாகியுள்ளது மற்றும் இசேவை மைய இணையதளத்தை இதுவரை மேம்பாடு செய்யப்படவில்லை. இதனால் பல இன்னல்கள் இசேவை மையம் ஆபரேட்டர்கள் தினம் சந்திக்கின்றன. இதனால் குறைந்தபட்சம் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் உயர்த்த வேண்டும் என தமிழக அரசின் சார்ந்த மகளிர் உரிமை தொகை போன்ற சேவைகளை இசேவை மைய ஆபரேட்டர்களுக்கு வழங்க வேண்டும் மற்றும் இசேவை மைய ஆபரேட்டர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் அங்கீகார சான்று வழங்க வேண்டும் அப்படின்ற மாரி ஒரு சில இசேவை ஆபரேட்டர் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை பத்திரிகை செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தா இதுக்கு முன்னாடி 50 ரூபாய் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கான நிர்ணயம் செஞ்சுருந்தாங்க. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அப்டேட் கொடுத்தாங்க. அப்புறம் 60 ரூபாய்க்காக மாற்றினாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 10 வருஷத்துக்கு மேலே ஆகியும் இன்னும் அதுக்கான அமௌண்ட்டை உயர்த்தாமல் இருக்காங்க. அதே 60 ரூபா தான் கட்டணமாக நிர்ணயம் செஞ்சுருக்காங்க தமிழக அரசு சார்பில். கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் எல்லா துறைய கட்டணம் விலைவாசி எல்லாமே பார்த்தா உயர்ந்துருச்சு. அதாவது A4 ஷீட்டுக்கான பேப்பர் ரேட்டாக இருக்கட்டும், இங்க் ரேட்டாக இருக்கட்டும், இபி பில்லாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் உயர்ந்துச்சு. பட் இன்னமும் நம்ம இசேவைக்கான கட்டணம் அதே 60 ரூபா தான் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு இசேவை அப்ளை பண்ணுறதுல நிறையா இன்னல்கள் இருக்குது. அந்த 60 ரூபாயிலையும் நம்ம பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும். இதில் வேறு பார்த்தா செல்ஃப் டிக்ளரேஷன் எடுத்து கொடுக்கணும், அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட் கொடுக்கணும். இது இல்லாமல் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து தரணும். இந்த மாதிரி எவ்வளோ பார்த்தா இந்த 60 ரூபா போதுமானதாக இல்லை அப்படின்ற நிறையா குற்றச்சாட்டு இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். பட் இன்னமும் பார்த்தா இது குறித்து அரசு எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள் இசேவை மைய ஆப்ரேட்டராக நீங்கள் தான் கோரிக்கை வச்சாகணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டிஎம் கிட்ட, அதை பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்க. எல்லாருமே உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே அவங்க இது குறித்து ஏதாச்சும் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தா 10-12 வருஷத்துக்கு மேலே அதே 60 ரூபாய்க்கான அமௌண்ட்டு தான் சார்ஜ் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக இது யாருக்குமே பத்தாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா சேவை இசேவை மையம் மூலமாக கொண்டு வரணும். இசேவை மையத்துக்கும் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட அடையாள அட்டையெல்லாம் வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கோரிக்கையை வச்சிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் எடுக்க பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏதாச்சும் மீட்டிங் நடக்குது அப்படின்னா அங்கே இதுக்கான கோரிக்கையை வைக்க பாருங்க. ஏன்னா பல வருடமாக உயர்த்தாமல் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ரெண்டாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கும் இருக்குது. ஓனாக வச்சவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ரெண்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் சிரமமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ போய் சேரும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சோஷியல் மீடியாவிலும் எல்லாருக்கும் டேக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஓரளவுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.